வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அங்காள பரமேஸ்வரியை பொறுத்தவரையிலும் அந்த அம்மா வந்து மற்ற பெண் தெய்வங்களை அவங்கள வணங்கும் பொழுது மற்ற பெண் தெய்வங்களை போய் நம்ம வணங்க வழிவிட மாட்டாங்க அப்படின்னு ஒரு திருநங்கை சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த முறை மகா சிவராத்திரி அதாவது மயான சூறை அன்றைக்கி என்ன பண்ணேன், டூருக்கு போகலான்னு பிளான் பண்ணி டூருக்கு கிளம்பிட்டேங்க. கிளம்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கிளம்ப வேண்டியது அங்கேருந்து. அதுக்குள்ளே ஒரு தடை வந்து அந்த மாதிரி நின்று போச்சு போகிற விஷயம். அப்புறம் பார்த்தா மகா சிவராத்திரி அன்றைக்கி ஒரு இடத்துக்கு போனேன். அங்கே பார்த்தா அது அங்காளம்மன் கோயிலுங்க. எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது. இந்த அம்மா அப்பாரம் எப்படி வர வச்சிச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி சிவபெருமானையும் அன்றைக்கி நல்லா வணங்கணுங்க கண் விழித்து. அதுக்கப்புறம் மயான சூறை நம்ம டூருக்கு போயிருந்தால் நான் மயான சூறை பார்த்துருக்க முடியாது. ஆனால் 2 இடங்கள்ல அந்த அம்மா பார்க்க வச்சுது. அதுதான் மிராக்கிள் அந்த அம்மாட்ட. அந்த அம்மா ரொம்பவும் பொசசிவ். எப்படின்னா தன் பக்தர்கள் தன்னை விட்டு போகக்கூடாதுன்ற மாதிரியான குணம் படைத்தவங்க அங்காள பரமேஸ்வரி. துடியாக நிற்பாங்க. அதனால் வந்துங்க அவங்க ரொம்பவும் அன்பான தெய்வம். தன் பக்தர்கள் தன்னை விட்டு விலகி போகக்கூடாதுன்றதில் ரொம்பவும் சரியாக இருக்கிற தெய்வம்னு சொல்லுவாங்கங்க. ஏன்னா இது திருநங்கைகள் சொல்லி தான் எனக்குமே தெரியும். அந்த மாதிரி அங்காள பரமேஸ்வரி வந்து அப்படி ஒரு அன்பான